தளபதி பொங்கல் அப்படின்னு சொல்லி ரீ-ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி திடீர்னு டேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்ஃபர்மேஷன் வந்தோன்னே தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேட் ஆயிட்டாங்க. அது ஏன், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வருத்தப்படுற மாதிரி தான் நானும் வருத்தப்படுறேன். நான் ஆர்வமாக தான் ரிலீஸ் பண்ணுற தயாரானேன். அதே நேரத்தில் எல்லாருடைய கமெண்ட்டும் பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய இப்போ ரிலீஸ் ஆன அத்தனை தயாரிப்பாளர் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா இது ரீ-ரிலீஸ் தானே, இது நீங்கள் எப்போனாலும் பண்ணிக்கலாம், இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு பொங்கல் டேட்டு மிஸ் ஆகிடும், இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்கிறத வரத்தை நாங்கள் வரப்பிரசாதத்தை நாங்கள் எப்படி மிஸ் பண்ணுவோம், நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்திருக்க, ஃபிலிம் ஃபெடரேஷனுக்கு தலைவராக இருந்திருக்கீங்க, இந்த நேரத்தில் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் நல்லது நிறைய பண்ணியிருக்கீங்க, ஏன் இது பண்ணக்கூடாதுன்னும் போது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங். அது உண்மையில் அவங்களுடைய வேண்டுகோள் நியாயமாக இருந்தது. அதே நேரத்தில் சில தியேட்டர் ஓனர்களும் வந்து இந்த மாதிரி டெல்லியில் இந்த மாதிரி இது இருக்கும்போது ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த செலிப்ரேஷன் கொண்டாடுற மூட்டில் இல்லாத மாதிரி எங்களுக்கு தெரியுதுன்னு தேட்டர் ஓனர்ஸு நிறைய பேர் எங்ககிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் யோசனை பண்ணி தான் நான் ஆக்சுவலாக பார்க்க போனால் ப்ரொடியூசருடைய வேண்டுகோளுக்குனாங்க நான் வந்து தவிர்த்தேன். அது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வரப்போகுது, அப்படி என்ன இருக்குது. ரிலீஸ் எப்போன்னு ஏதாவது, அதாவது ரீ-ரிலீஸ் டேட் ஏதாவது, அதாவது சூழல் பார்க்கணும், அந்த சூழல் பார்த்து தான் ரிலீஸ் பண்ணணும். இப்போ எங்களுக்கு கிடச்சிது பண்ணோம், அது சில பாதிப்புகள் பல ப்ரொடியூசர் வருதுன்னும் போது ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். திரும்ப அந்த மாதிரி எதுவுமே இல்லாத நேரத்தில் அதை பண்ணி அதை என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பாக. ஸோ எஸ், தெரி பற்றி பேசினதுக்கு அப்புறமா அரசன் பற்றின அப்டேட் எங்களுக்கு தேவை. ஏன்னா ஃபேன்ஸ் கிட்ட அந்த ப்ரோமோலேயே அவ்வளோ ஒரு வரவேற்பு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரசன் எப்படி வந்துட்டு இருக்கு, என்ன அப்டேட் இருக்குது சார்? கிட்டத்தட்ட அதை பற்றி இப்போ நான் சொல்லக்கூடாது. டைரக்டரும் ஹீரோவும் இருக்கும்பொழுது அவங்க வாயால் தான் அதை சொல்லணும். அதாவது சிம்புனுடைய கேரியரில் வந்து அது ஒரு உச்சமாக இருக்கும். தம்பி வெற்றிமாறனுடைய தொடர் வெற்றியில் இது ஒரு சிகரமாக இருக்கும். ஆஹா, ஏன்னா வெற்றி சாரோட நீங்கள் பண்ண அசுரன், அதாவது நேஷனல் அவார்ட் வின் பண்ணதை தாண்டி மக்கள் மனசில் அவ்வளோ இன்னி வரைக்கும் கல்ட் கிளாசிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ திரும்ப ஒரு காம்பினேஷன் வரும்போது அரசனுக்கு என்ன ஒரு டைட்டில் கொடுக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ அதுவும் சொல்ல முடியாது. ஓகே. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது ஒரு எப்போவுமே ப்ரிவிலேஜாக இருக்கும், ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னாலே ஆஹா தானோ சார் இருக்காரா, ப்ரொடியூஸ் பண்ணுறாரா, நாங்கள் கதையை தாண்டி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அன்எக்ஸ்பெக்டடாக இருந்து அனிருத் சாரை மியூசிக் டைரக்டராக போட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 2 பேரும் கம்பைன் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது எதனால நடந்தது? அது வந்து முழுக்க வந்து அதாவது அனிருத் வந்து ஒரு பிள்ளை சிறுபிராயத்திலேருந்தே ரஜினி சார் வீட்டில் ஒரு செல்லப்புள்ள. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் பார்க்கும்போதெல்லாம் நான் அந்த தம்பியை வந்து ஆராதிப்பேன். நீ பெரிய ஆளாக வருவடா, நீ நல்லா வருவடா அப்படின்லாம் சொல்லுவேன். அதே மாதிரி அவர் உயரிய நிலைக்கு வந்திருக்காரு.